வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா உச்சம் பெற்ற அங்காரகன். அந்த உச்சம் பெற்ற அங்காரகன்னா அந்த செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வருகிறார். மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். இந்த உச்சம் பெறுவதனால என்ன மாதிரியான பலன்களை இந்த மேஷ ராசி அன்பர்கள் பெறப்போகிறாங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த ஒரு நேரம்னா இந்த மாதிரியான நேரம்தான் மேஷ ராசி அன்பர்களுக்கு தேவை. ஏன்னா கடந்த காலத்தில் மேஷ ராசி அன்பர்கள் எல்லாருக்காகவும் உழைத்து ஓடா போனவர்கள்னு சொன்னோன்னா இந்த மேஷ ராசி அன்பர்கள் தான். தன்னைத்தானே தியாகம் செய்து யாருக்காக நம்ம இது மாதிரி ஓடிட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக தனக்காக எதுவுமே செய்யாதவர்கள் தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள். எப்போதுமே ஒரு சுறுசுறுப்போடு இருக்கணும், எப்போதுமே உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைக்காமல் இருந்தால் அது வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு உச்சத்தை எட்டணும். நம்ம வாழ்க்கையில் இந்த ஜென்மம் எடுத்தோன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சாதனை புரிந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் அந்த இதை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய செயலில் இந்த ஒரு காரணம் இருக்கும், இதற்காக தான் நான் இவ்வளோ பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நல்ல ரீசன் தன்னுடைய வாழ்க்கைக்கு உண்டான இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம இந்த வருஷத்தில் வீடு கட்டணும்னா வீடு கட்டியே ஆகணும், அதற்காக அதை நோக்கி பயணிப்பவர்கள். இந்த மாதிரி இந்த வருஷத்தில் நம்ம இந்த தொழிலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், எவ்வளோ லாபம் கொண்டு வரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு குறிக்கோளை வச்சுட்டு அதற்காக பயணிப்பவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த 3 வருடமாக பார்த்தீங்கன்னா தொழில்னால நிறைய பிரச்சனைகள். யாருக்காகவோ முதலீடு போட்டு ஒருத்தர் நம்மளுடைய நண்பர் முதலீடு செய்து தொழில் நடத்துகிறாரு. ஆனால் இவர் மட்டும் மேஷராசி அன்பர்கள் தன்கிட்ட இருக்கிற பணத்தை அவர்கிட்ட கொடுத்து எனக்கு அதிலேருந்து ஒரு ஷேர் கொடு அப்படின்னு கேட்கும்போது அந்த தொழிலாகப்படி இவர் போட்ட நேரமாக என்னன்னு தெரியல, அங்கே தொழிலே பார்த்திங்கன்னா ஒன்றுமே நடக்கலை. இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளில் கடந்த காலத்தில் இந்த மேஷராசி அன்பர்கள் மாட்டிக்கிட்டாங்க. எவ்வளோதான் இவங்க ஒவ்வொன்றா பார்த்து செஞ்சாலும் எதுலேயுமே நம்ம மாட்டிக்கொள்ளாதபடி நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைத்து செய்த செயல்கள் எல்லாமே கடைசி நேரத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மாட்டிக்கொள்ளும் நேரமாக தான் இருந்தது. ஏன்னா உங்கள் ராசியிலே அந்த ராகு பகவான் இருந்ததுனால கடந்த ஒரு 2 வருடமாக மிகுந்த மனதளவு ஒரு குழப்பம், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன், எப்போதுமே தேவையில்லாத கோபம், தேவையில்லாத சச்சரவுகள், இப்படி அந்த கடந்த காலத்தை இவர்கள் பார்த்தோன்னா மேஷராசி அன்பர்களுக்கு கிட்ட ஒரு பெரிய ஒரு தேவையில்லாத குழப்பமான வாழ்க்கையாக தான் இருந்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு தொழில் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறீங்க மேஷராசி அன்பர்கள், 10 வருடமாக அந்த தொழிலாகப்பட்டது நல்லா தான் போயிட்டுருக்குது. ஆனால் திடீர்னு வந்து ஒரு 3 வருட காலமாக அந்த தொழிலில் என்ன இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டது, எதனால இப்படி ஆகிப்போச்சு, இல்லை நான் தொழில் செய்கிறது தப்பா அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அந்த தொழிலில் சில பிரச்சனைகள் நிறைய வந்துருச்சு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா அந்த 8ஆம் இடத்துல இருக்கும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள், எவ்வளோ தேவையில்லாத பிரச்சனைகள் வரணுமோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை இந்த செவ்வாய் பகவான் கொடுத்துட்டாரு. இவர் இப்போ இந்த கடந்து வந்த பாதை பார்த்திங்கன்னா 8, 9 இப்போ ராசிக்கு 10ஆம் இடத்துல மகரத்தில் உச்சம் பெறுகிறார் இந்த செவ்வாய் பகவான். மேஷ ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதியும் கூட இந்த செவ்வாய் உச்சம் பெறும்போது, ராசிக்கு அதிபதியே உச்சம் பெறும்போது இந்த மேஷ ராசி அன்பர்கள்
கடந்த காலத்தில் என்னதெல்லாம் நீங்கள் விட்டீங்களோ, எதையெல்லாம் இழந்தீங்களோ, பணமாகட்டும் சரி, பொருளாகட்டும் சரி, வீடாகட்டும் சரி, இல்லை ஒரு தேவையில்லாத ஒரு உறவுகள், அதாவது அந்த உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க இந்த மேஷராசி அன்பர்கள். அந்த உறவுகளுக்காக தான் நான் இத்தனை நாள் போராடினேன், ஆனால் அந்த உறவே என் பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதை விட வலி வேதை எதுவுமே கிடையாது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. அப்படிப்பட்ட தான் எல்லாத்தையுமே இழந்து இன்னைக்கு தனிமரமாக நிற்கக்கூடிய இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அந்த ராசி அதிபதி உச்சம் பெற போறாரு. இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 40 நாட்கள். இந்த நாட்கள் இந்த மேஷ ராசிக்கு ஒரு 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 பொன்னான நாட்கள் தான் சொல்லணும். இந்த மாதிரி நாட்கள் எப்போதுமே கிடைக்காது. ஏன்னா இப்போ இந்த நாட்கள்ல உங்களுக்கு குருவும் ராசியிலேயே தனித்த குருவாக இருக்கிறார். நான் ஏற்கனவே எல்லா பதிவுலையும் சொல்லியிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி அதிபதி செவ்வாயும் உச்சம் பெறார். உச்சம் பெறும்போது தான் அவருடைய முழு பலன். ஒரு ராசி அதிபதி ஆட்சியாக நிற்கும் போது ஒரு 50% பலனும், அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு திரிகோணத்தில் கேந்திர பார்வையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 75% பலனும், உச்சம் பெறும்போது தான் 100% முழுமையான பலனை கொடுக்க போகிறாரு. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவர் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா கால புருஷனுக்கும் இந்த உச்சம் பெறக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம். காலபுருஷனுக்கும் 10ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது அந்த ஜீவனஸ்தானத்திலே உச்சம் பெறார். தொழில் ஸ்தானத்திலே உச்சம் பெறும்போது நீங்கள் இந்த நாள் வரைக்கும் தொழிலில் எந்தெந்த தடைகள்லாம் இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது மேஷராசி அன்பர்களுக்கு. அடுத்து இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த உச்சம் பெற்ற அந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய பார்வையாக 4 கேந்திர பார்வை பார்த்தீங்கன்னா 4, 7, அடுத்து பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்தில் ஒரு 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். இந்த செவ்வாயோட பார்வை 4ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 8ஆம் பார்வை பார்க்கும்போது மேஷ ராசி அன்பர்களுக்கு அந்த ராசிக்கு 4ஆம் இடத்திலும் பார்வைப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துலையும் பார்வைப்படுது. அடுத்து தன்னுடைய ராசியின் மீதும் பார்வைப்படுது. அதாவது மேஷராசி செவ்வாயோடைய 4ஆம் பார்வை மேஷராசி, செவ்வாயோடைய 7ஆம் பார்வை கடகராசி, செவ்வாயோடைய 8ஆம் பார்வை சிம்ம ராசி. இந்த 3 ராசியிலையும் இந்த செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோட பார்வை பெறுவதனால இந்த ராசி அன்பர்கள், இந்த மேஷ ராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் வருமானத்தில் எவ்வளோ தடைகள் இருந்ததோ, இந்த செவ்வாய்ன்றது ஒரு பெரிய புகழை கொடுக்கக்கூடிய கிரகம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு எதெல்லாம் தேங்கி கிடக்கிறதோ, எதெல்லாம் சாதிக்க முடியாதுன்னு நினச்சிங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. வேலை தேடிட்டு இருக்கிற அன்பர்கள், வேலை இல்லை, என்னுடைய படிப்புக்கு தேவை, நான் பெரிய டிகிரி படிச்சிருக்கிறேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், மெடிக்கல் படிச்சிருக்கிறேன், இந்த காலகட்டம்லாம் மெடிக்கல் படித்த அன்பர்களுக்கு, அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் தொழிலோ சரி வேலையில் இருக்கிறவங்களோ சரி மிகப்பெரிய அளவில் ஒரு உயர் பதவி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வருமானம், இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மடங்காக இருக்கும். அந்த உச்சம் பெற்ற அந்த செவ்வாய் கூடயே உங்களுக்கு சூரியனும் இருக்கிறார். உங்கள் ராசியில் உச்சம் பெற அந்த சூரிய பகவானும் இந்த மகர ராசியில் இருக்கிறதுனால இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம். எல்லா கிரகங்களும், குருவாகட்டும் சரி, செவ்வாயாகட்டும் சரி, சூரியனாகட்டும் சரி, சனியாகட்டும் சரி, எல்லா கிரகங்களும், முக்கியமான எல்லா கிரகங்களுமே இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மிக சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்குது. நண்பர்கள் கிட்ட ஏமாந்துருப்பீங்க காசு கொடுத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உறவினர்கள் கிட்ட அவப்பெயர், நிறைய அவப்பெயர், எதா இருந்தாலும் சரி இந்த மேஷராசி அன்பர்கள் படாத அவப்பெயரே இல்லை. ஏன்னா இவர்கள் நேர்மையாக இருப்பதனால நிறைய அவப்பெயர்களை சந்திச்சிருக்கீங்க. யார் யாரெல்லாம் உங்களை பார்த்து பேசினாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களைய பார்த்து அவர்களே உனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்ற
சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த மேஷ ராசி அன்பர்கள் ஒரு சமுதாயத்தில் ஒரு பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 40 நாட்கள் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். இது நாள் வரைக்கும் திருமண வாய்ப்பே இல்லை, நானும் எனக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லாருக்குமே இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே விலகி, திருமண தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வருவதற்கும் அடுத்து ஒரு நல்ல கலத்திரம். இப்போ இந்த உச்சம் பெற்ற செவ்வாயே ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போகுது, சுப பலன்களை கொடுக்க போகுது. இது மறைவு ஸ்தானத்தில் எங்கேயாவது உச்சம் பெற்றிருந்ததா உங்களுக்கு அந்த பலன்கள் எல்லாமே தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். இந்த கோச்சார நிலவரப்படி இருக்கிற இந்த பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகப்படியும் மேட்ச் ஆகணும். உங்களுடைய ஜாதகத்துக்கு இது எத்தனாம் இடத்துல வருது, உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல வருது அப்படின்னு அதை பார்த்து நம்ம மேட்ச் பண்ணி சொல்லும் போது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான ஒரு தெளிவான விளக்கம், ஒரு தெளிவான ஒரு இது உங்களுக்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அதனால தான் எப்போதுமே நீங்கள் ஜாதகத்தை முதல்ல ஆய்வு பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா பதிவுலையும் சொல்கிறது இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி தான் நம்ம சொல்கிறோம். இது அவங்கவுங்க ஜாதகப்படி மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.